முதல் பந்திலே ஆட்டம் இழந்து வெளியே செல்கிறார் முரளி. முதல் பந்திலே ஆட்டம் இழந்த முரளி அவர்கள் ஆட்டம் இழந்து வெளியே செல்கிறார். கர்நாடகா மாநிலத்தில் வீரர் அழைத்து வரப்பட்டு லெக் திசையிலே மடக்கி அடிக்கப்பட முதல் நான்கினை பதிவு செய்கின்றனர். யூனிக் ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் அணியினர் முதல் நான்கினை பதிவு செய்கின்றனர். முதல் நான்கினை பதிவு செய்துள்ளார் இடதுகை மட்டையாளர் பிரதாப். சேலம் ஆஸ்கார் சிசி அணி நமது களத்தில் திருப்பூர் யூனிக் ஸ்போர்ட்ஸ் அணிக்காக களம் காண்கிறது. மீண்டும் லெக் திசையில் மடக்கி அடிக்கப்பட அங்கே பிடியா, நல்லதொரு பிடி, ஆட்டம் இழக்க செய்துள்ளார் அந்த மட்டையாளரை அந்த பந்து வீச்சாளர். இடதுகை பந்து வீச்சாளர் கீர்த்தி, நல்லதொரு பந்து வீச்சு பணி. ஆஸ்வன் திசையில் நல்ல ஒரு கட் ஷாட். நான்கினை கடக்கின்றது அந்த பந்தானது. சிறப்பானது ஒரு 4 மாஸ்டர் அவரது மட்டையிலிருந்து சிறப்பானது ஒரு 4 ஓட்டங்கள். சமோர் யார்கர், குயிக்கர் யார்கர் ஆட்டம் இழக்கிறார் மாஸ்டர். புதிய மட்டையாளராக தேவா, ரைட் லெப்ட் காம்பினேஷன் தேவா. வளைத்து அடிக்கப்பட்ட பந்தானது வான் உயர சென்றது. ஆஹா, பிடியானது அங்கே. தேவா அவர்களும் ஆட்டம் இழக்க கல்லணி பிரசாந்த் கொஞ்சம் விளையாட மாட்டேங்க. கல்லணி பிரசாந்த் நேர் திசையிலே மடக்கி அடிக்கப்பட வான் உயரை சென்ற பந்து இங்கு பிடியாகுமா? நல்ல ஒரு பிடி. கர்ணா அவர்களும் ஆட்டம் இழந்து வெளியே செல்கிறார். ஆஸ்கார் சிசி யூனிக் ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் அணியினர் இதுவரையிலே மடக்கி அடிக்க முயற்சித்த பந்து அங்கே விடி. ஏனோ ஏனோ தடு மாற்றத்துடன் காத்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு ஏனோ வாய்ப்பு வழங்கப்படவில்லை, ஏனென்று தெரியவில்லை. மீண்டும் ஒரு அதிரடி ஆட்டக்காரர், 6 அடி வட்டத்திற்கு சொந்தக்காரர் தன்ராஜ் அந்த அணியின் தலைவர் களம் காண்கின்றார். ஆடா முனையிலோ முத்து பாண்டி தலை சிறந்த வீரர்கள். வான் உயரே தூக்கி அடிக்கப்பட்ட பந்தானது ஆகா பிடி நழுவ விடப்பட்டது. பிடி நழுவ விடப்பட்டது. நல்லதொரு ஆட்டம். அத்தனை ஓவர் நிறைவு பெறுகிறது. 6 ஓவர் நிறைவு பெற்ற 5 ஓவர் நிறைவு பெற்ற வேளையிலே 26 ஓட்டங்களை பெற்றுள்ளனர் யூனிக் ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் அணியினர். 5 ஓவர் நிறைவு பெற்ற வேளையிலே 26 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். அதிக தூரம் 6 அடிக்கும் வல்லமை படைத்ததொரு வீரர் சேலம் மாவட்ட முத்து பாண்டி.
எந்த கம்பியில டேய் போல்ல பட்டுச்சு அதுல போல்ல பட்டா பவுண்டரி போல் தான் கிராஸ் லைன் அங்கதான் வயல் இருக்கு தம்பி முன்னாடி ஒரு சொல்லிருக்கேன் போல்ல தான் பவுண்டரி ரோப்பு அதெல்லாம் இருக்கு இந்த கம்பியில போல்ல தான் ரோப்பு போல்ல தான் இருக்கு இந்த போல்ல பட்டுச்சா பட்டுச்சா அத அந்த போல் தான் பவுண்டரி ரோப்பு அதெல்லாம் இருக்கு பாருங்க ரஞ்சித் மேட்சை ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க 37 கொண்டு போங்க லெக் திசையிலே மீண்டும் ஒரு ஆறினை பதிவு செய்கிறார் முத்து பாண்டி மிகப்பெரிய ஆறினை அடிக்கக்கூடிய வல்லமை படைத்த வீரர் முத்து பாண்டி அவர்கள் நல்லதொரு பந்து வீச்சு சுவாயிரம் நினைக்கிறேன் வேரியேஷன் நல்லா மாத்தி போட்டு இருக்கான் அஜய் சின்ன பையன் அத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது 6 ஓவர் மன்னிக்கவும் 7 ஓவர் நிறைவு பெற்ற வேளையில் 47 முதல் பந்திலேயே மிக பெரியதொரு ஆறினை பதிவு செய்து விட்டார் மட்டையாளர். அந்த பந்தை யாராவது கொஞ்சம் எடுத்து போடுங்க. யார் எடுக்கிறாங்களா? சந்தித்த ஒன்றை பால் போடவா? ஒன்றை சொல்றது போடல, போடு போடு போடு. ஒரே பந்தாப்பா இருக்கு ஒன்றை பால். கடைசி 5 பந்துகள். மீண்டும் ஒரு 6 லெக் திசையிலே மீண்டும் ஒரு 6 ஓட்டம். யார் எடுக்கிறாங்களா? அண்ணே அங்க பந்து வந்தா எடுத்து அங்க போயிருக்காரா பந்து? ஒரு பைக் எடுத்துருவோம். நல்லது மட்டை சுழற்சி. அங்கே எத்தனை ஓட்டங்கள் முயற்சி? 1 2 பார்க்கலாம். எத்தனை ஓட்டங்கள் அங்கே? சிறப்பான ஒரு ஓட்டம் மட்டுமே. ஒரு ஓட்டம், ஒரு ஆட்டம் இழப்பு. நேர் திசையிலே மடக்கி அடிக்கப்பட 4 ஓட்டங்கள் பெறுகின்றனர். முதற் பாதியின் இறுதி பந்து இதுவரையிலே 64 ஓட்டங்கள். அண்ணே உள்ள வந்துருங்க, உள்ள வந்து எடுத்துக்கலாம், உள்ள வந்துருங்க. லெக் திசையிலே மடக்கி அடிக்கப்பட்ட பந்து இறுதி பந்திலும் 6ஐ கடந்தது. 43 ஓட்டங்களை பதிவு செய்துள்ளார் இடது கை மட்டையாளர் முத்து பாண்டி. கேட்ச் மிஸ்ஸுக்கு அப்புறம் மட்டுமே 4 6 ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. 30 ரன் அதுக்கப்புறம் அடிச்ச ரன். ஒன் டச் பால் 2 பால் தலசீர் சைட் எடுத்து வந்துரு. ஒன் டச் அனுப்பிச்சு விட்டுருங்க. ராபர்ட் ஒரு மட நீ பால் வேணுமா? ஒரு நீ பால் தீ போடல, போடு இப்படியே போடு. நேர் திசையிலே சிறப்பானதொரு 4 பதிவு செய்துள்ளார். ஆகா, நேர் திசையிலே மடக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 4 போயிச்சா? பந்து தாண்டிட்டே ஒரு கொங்கு
பில்டிங் மேல டாப்ல கீழே விழுந்துருச்சா? விழுந்துருச்சுல. போடா அவ்வளோ வண்டி எடுத்து போடா. என் வண்டியை எடுத்துட்டு போடா. இந்த சாவி எடுக்கடா போடா. லெக் திசையிலே மடக்கி அடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு 6. ராஜா பந்தம் கொஞ்சம் கலைப்படி போடுங்க. யார் எடுத்து போடுறாங்களா பாரு. சுண்டு எங்கேயே நிக்கிறியா? அந்த பந்தம் மட்டும் எடுத்துருவா. நல்ல ஒரு மட்டை எத்தனை ஓட்டங்கள், 1 2 எத்தனை ஓட்டங்கள் பொறுத்திருந்து பார்க்க. நல்லதொரு 2 ஓட்டங்கள் கள்ள பணியிலே, நல்லதொரு 2 ஓட்டங்கள். வாழ்த்துக்கள். அத்தனை ஓவர் நிறைவு பெறுகிறது. 2 ஓட்டம் பெற்ற வேளையில் 21 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். ரிவர்சி முறையிலே அடிக்கப்பட்ட பந்தானது அங்கு பிடி நழுவு விடப்பட்டது. ஓட்டங்கள் எத்தனை? 1. அத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. 24 ஓட்டங்கள். கவி அவர்கள் வீசிய 3 ஓட்டங்களை விட்டு கொடுத்துள்ளார். அனுபவ பந்து வீச்சாளர் கவி 3 ஓட்டங்களை மட்டுமே விட்டு கொடுத்து முகேஷ் நேர் திசையிலே மடக்கி அடிக்கப்பட்ட பந்து. நல்லதொரு முயற்சி. 6 கடந்தது. தஞ்சாவூர் முகேஷ் கதிர் அணியிலிருந்து முகேஷ் அவர்கள் சிறப்பான ஆட்டம். நேர் திசையிலே ஒரே டைரக்ஷன்ல ஒரே வியூல போச்சு. சிறப்பான ஒரு சிக்ஸர். போல்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா பேட்ஸ். ஆகா, மீண்டும் நேர் திசையிலே ஸ்லாட்டில் விழுந்த பந்து சென்று விட்டது. அந்த பந்து கருவா பைக்கெடுத்து விடுவா. அந்த ஓடுறவரால் போயிட்டு விடா சீக்கிரம் பைக் எடுத்துட்டு. வந்துச்சு வந்து பால் வந்துச்சு பாருங்க பின்னாடி. அதான் நம்ம வெளியில் ஆள் போட்டுருக்காங்க. கிளியரா இருக்காங்க. 6 ஈஸி அடிச்சிட்டாங்க. மெக்லைன் மீண்டும் லெக் திசையிலே மடக்கி அடிக்கப்பட்ட பந்து. மேலும் ஒரு 6 பதிவு. அந்த கேமராமேன் ஓடுகிற பந்து அங்கே பேசிடுவா. அங்கே சுற்றி பில்டிங் முன்னாடி வந்துருக்கு. அந்த கேமராமேன் கேட்டுக்க. அடுத்து 2 6 பதிவு செய்துள்ளார். மீண்டும் ரோட தாண்டிச்சா? ரோட்டை தாண்டி காமோ தொடர்ந்து 3 6 பதிவு செய்துள்ளார். எடுக்க மாட்டேன் பிரேமா. கருவா தேடி நீ பைக் எடுத்து போ. இந்த பைக் எடுத்து போடா. ஒரு ஆஹா, மிக பெரியதொரு 6 எங்கேயோ அடிக்கப்பட்டது. ரைனா நேம் என்ன? கௌதம் சாரி. 23 பந்துகளில் 16 ஓட்டங்கள் தேவை. மீண்டும் நேர் திசையிலே கவர் திசையோட சொல்லலாம். செம்ம ஷாட்டுங்க அது. மணியன் ரொம்ப கிளாஸா இருந்தீங்க ஷாட் பார்க்கிறதுக்கு. ஓவரப்பா. ஓவர் ஸ்கோர் என்ன? அடிக்கப்பட்டது ஒரு 6. பேட்ஸ்மேன் நேம் என்ன? ஜனா. 4 6 பதிவு செய்துள்ளார் ஜனா. சிறப்பானது ஒரு பேட்ஸ்மேன். குவாலிட்டி பேட்ஸ்மேன் ஜனா. நல்ல பார்த்துட்டியா?